ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி காரை ஓட்டி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது கீதா அவங்க போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்குறாங்க. கார்த்தியோட காரில் அவங்க மோதவும் மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி காரை விட்டு இறங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க. என்ன தீபா நினச்சிட்டு கார்த்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே தூக்கிட்டு போனதுமே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க மயக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதனால் அவங்கள நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கவும் கார்த்தியும் தீபா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. தீபா அவங்க தூங்கிட்டு இருக்கவும் கார்த்தி தீபாவே பார்த்து கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தீபா, நீங்கள் கிடைக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு கிடைச்சிட்டீங்க. எனக்கு உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சொல்ல போனாக்கி சரவணன் நீங்கள் இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் நம்பிக்கையோடு இருந்தேன், நீங்கள் எப்படி என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தி ஒரு சேரில் போய் உட்காருத்தாங்க. அவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது கீதா கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய பங்களா வீட்டில் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பார்க்குறாங்க. இது என்னது, இவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ கீதா எந்திக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம எப்படி வந்தோம், இவர் எதுக்காக நம்மளை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்தார், ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ரூமாக பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தியும் தீபா சேர்ந்து இருந்த அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அப்படியே அச்சஸ்லாம் என்ன மாதிரிக்கே இருந்துட்டு இருக்கிறா, இவ யாரு, அப்போ இவ தான் இவருடைய மனைவியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் யாரையுமே காணலையே, இவர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கிறாரு, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி தான் ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தோம், அப்போது ஒரு காரில் போய் மோதி கீழே மயக்கம் போட்டு விழுந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப வசதியானவங்களும் இருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ரூமுக்குள்ளே திரும்பவும் வராங்க. வரும்போது பார்த்தோம்னா அவங்க கால் தடிக்க அவங்க கீழே விழ போகும்போது ஒரு பொருள் கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டு கார்த்தி கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கீதா நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க, தீபா கண் முழிச்சிட்டிங்களா தீபா அப்படின்னு சொல்லவும், என்னது தீபாவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன தீபா, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சுது, நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, அம்மாவுக்கு வர இந்த மாதிரிக்கு ஆகி போச்சுது, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும், அம்மா உங்கள் ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அந்த ரம்யா என்ன ஆனா, ஆனால் ரியா இறந்து போயிட்டா, ஆனால் ரம்யாவுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சுது, நீங்கள் வந்துட்டீங்க, ரம்யா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றுமே புரியாமல் கீதா முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னது என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறார், நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தின் சொல்கிறாங்க, நீங்கள் இறந்து போயிட்டு தான் நான் நினச்சிட்டேன், ஆனால் கண்டிப்பாக என்னுடைய உள் மனசு எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் உயிரோட வருவீங்கன்னு, ஆனால் சரவணன் நீங்கள் இறந்து போயிட்டாரா சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த விஷயத்தை நான் அந்த வீட்டில் யார்ட்டையுமே நான் சொல்லலை, சொல்ல போனாக்கி எல்லாருமே உங்களை கேட்டாங்க, தீபாவுக்கு என்ன ஆச்சுது, தீபா எங்கன்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் சரவணன் இன்ஸ்பெக்டர் நீங்கள் இறந்து போயிட்டாதான் சொல்லிட்டு நீங்கள் உடுத்துன அந்த புடவையை தான் காட்டினாரு, ஆனாலும் நீங்கள் இறந்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக என்னை தேடி ஒரு நாள் வருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் இருந்தனால தான் நான் வீட்டில் நான் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் கார்த்தி சொன்னதுமே கீதாவுக்கு புரிஞ்சிருச்சுது. ஓஹோ, இவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போலுக்கு, அதனால தான் இவர் என்னை பார்த்து தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தீபா கிடையாது கீதா அப்படின்னு உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பார்க்குறாங்க, இது பெரிய வசதியான வீடாக இருக்குது, இவரும் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி, வெளியே போனோம்னா கண்டிப்பாக நம்ம போலீஸ்காரங்க நம்மளை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, அதனால நம்ம வெளியே போனாலும் நம்மளுக்கு டேஞ்சரு, இப்போதைக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்னா இந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம தீபான்னு சொல்லிட்டு நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் தீபான்னு சொன்னோம்னா எல்லாமே நம்மளுக்கு தீபா பற்றி ஒரு விஷயமும் தெரியாது, அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன தீபா நான் தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சுதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே மறந்து போன மாதிரிக்கு இருக்குது அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு எல்லாமே மறந்து போச்சுது, என்னுடைய பேர் தீபா அப்படிங்கிறத மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு கீதா பொய் சொல்லியிருந்தாங்க. இதை கார்த்தியும் நம்பியிருந்தாங்க. என்ன தீபா பழசெல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா
அப்படிங்கும்போது ஆமாங்க எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரல அப்படின்னு சொல்லிடுறவும் அப்போ வந்து என்னையாவது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உண்மையை சொல்லப்போனால் உங்களை கூட நான் மறந்துட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்னுடைய கணவர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலங்க அப்படிங்கிறாங்க. நானும் யோசனை பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரல அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா சரி பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், நீங்கள் உயிரோடு வந்தீங்களே எனக்கு அதுவே போகிறோம் அப்படின்னு கார்த்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே காலையில் விடிஞ்சிருது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தீபா வாங்க நம்ம அம்மாவை பார்க்க போகலாம், அம்மா உங்களை பார்த்தாக்கி கண்டிப்பாக கண் முழிச்சிருவாங்க, உங்களை பார்க்கறதுக்காக நம்ம குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும் போது கீதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வேணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன தீபா குளிச்சுட்டு வந்துருங்க, நானும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுது அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது என்ன தீபா அதை கூட மறந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரலங்க அப்படின்னு சொல்லவும் வாங்க இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க பீரோ திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அதில் நகை ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து கீதா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ நகைகள்லாம் இருக்குது, இது எல்லாமே இந்த தீபா போட்டதா, எவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் வந்து அவள் அனுபவிக்காமல் போயிட்டாலோ தெரியல, இது எல்லாம் நம்மளுக்கு தான் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தீபாவோட ட்ரெஸ்லாம் உடுத்துட்டு அந்த நகையெல்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, என்னது தீபா இந்த மாதிரிக்கெலாம் நகை போட மாட்டாங்களே, இவங்க என்னென்னா இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் நகையெல்லாம் பெருசாகவே போட மாட்டீங்களே, எப்போவுமே சிம்பிளாக தானே இருந்துட்டு இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு வரீங்களே அப்படிங்கும்போது என்னது இந்த தீபா இந்த நகையெல்லாம் போட மாட்டாளா, அப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கோமோ, ஒருவேளை வந்து நம்மளை சந்தேகப்பட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி கீதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இல்லைங்க இந்த நகையெல்லாம் வந்து போட்டுட்டு வந்தோம்னா உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்களா, அதனால தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் அம்மானு சொல்கிறீங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கவும் என்னங்க எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னோம்ல, எனக்கு நீங்கள் கேட்கும் போது எனக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் அப்படிலாம் நம்மளுக்கு கேட்க மாட்டேன் தீபா, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கவும் கீதாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்தியும் தீபாவும் வராங்க. அப்போ அவங்கள பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இந்த தீபா வந்துட்டுருக்கா, இவ உயிரோட தான் இருக்கிறாளா, இவ எப்படி பொழைச்சா, இவ கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நம்ம மலை உச்சிலேருந்து எவ்வளோ இதை தள்ளி விட்டோம், அவ்வளோ பழத்தில் போய் கீழே விழுந்திருப்பா, கண்டிப்பாக சொல்ல போனாக்கி இவளுடைய உடம்பு கூட கிடைக்காதெல்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இவ என்னென்னா எந்த அடியும் இல்லாமல் நல்லபடியாக உயிரோடலாம் வந்திருக்கிறா, அவ கண்ணில் மட்டும் பார்த்தோம் அவ்வளோதான், இவன் நம்மளை மாட்டை வச்சு நம்ம தோலை உரிச்சு போடுவாங்களே இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, யார் உரிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அருண் இருக்கானே அவ்வளோதான், நம்மளை வீட்டை விட்டே அடிச்சு பற்றியும் அனுப்பி விட்டுருவான், கார்த்தி இருக்கிறானே அவன் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவான், இவன் கண்ணுலேயே இப்போ மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. தீபாவை பார்த்ததுமே இங்கே மற்ற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மீனாட்சி மைதிலையும் ஓடி வராங்க. தீபா உனக்கு ஒன்றும் ஆகலையில தீபா, நீ நல்லா இருக்கிற தீபா அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு தீபாவுக்கு அப்படிங்கும்போது இல்லை தீபா வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இவ எல்லாத்தையும் சுயநினைவெல்லாம் மறந்துட்டாளா பழசெல்லாம், அப்போ ரொம்ப நல்லதாக போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து சரி நம்ம வந்து அவன் முன்னாடி போய் நிற்போம், அவன் என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்க தீபா முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் கீதா பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஓஹோ கார்த்தி சொல்லுது எல்லாம் உண்மைதான், இவளுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுது, அதனால தான் நம்மளை அடையாளம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறா, இதுவும் ரொம்பவே நல்லதுக்கு தான், நல்ல வழியா இவ உயிர் பொழைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் பழசு மட்டும் இவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடவே கூடாது, இது நம்மளுக்கு ரொம்பவே நல்லதா போச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி மைதிலையும் கேட்குறாங்க, என்ன தீபா எங்க எல்லாருமே நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணி இப்போதைக்கு நீங்கள் தீபாட்ட எதுவுமே கேட்காதீங்க, அதனால பேசாமல் அமைதியாக இருங்க, அவள் நம்மளுக்கு உயிரோட கிடைச்சாலும் அதுவே பெரிய விஷயமாக்கும், அதனால இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே அவட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க, எப்படி பார்த்தாலும் சரிதான், நம்ம கூட எல்லாம் பழகினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பழத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், இப்போதைக்கு அவட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது மீனாட்சி மைதிலி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகியும் தர்மலிங்கமும் அவங்க வராங்க. என்னம்மா தீபா வந்துட்டியா, உனக்காக தான் நாங்கள் வந்து பரிகாரம்லாம் நாங்கள் செய்து முடிச்சுட்டு வந்துட்டோம், என் பொண்ணு வந்துட்டாள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ கீதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஓஹோ இதுதான் இந்த தீபாவோட அம்மாவும் அப்பாவும் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை அவள் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாத, அதனால நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என் பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே அப்படிங்கும்போது
சொல்லும்போது ஆமாம் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, சொல்லப்போனால் என்ன கூட அவள் மறந்துட்டா, அவளுக்கு அவள் பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு, மற்றபடி எல்லாத்தையுமே மறந்துட்டா அத்தை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, நான் அப்பவுமே சொல்ல தானே செய்தேன் சம்மந்திய மாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் நிறுத்திடலான்னு சொன்னேன், ஆனால் அவங்க எதுவுமே காதில் வாங்கிக்காமல் இருந்துட்டாங்க, இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்து போச்சு அப்படின்னு ஜானகி வந்து அழுதுட்டு இருக்கவோ அப்போ தர்மலிங்கம் வந்து சமாதானப்படுத்துதாங்க. ஜானகி நீ அழாத ஜானகி, அவங்க நல்லதுக்கு தானே பண்ணுனாங்க, நம்ம தீபாவும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும், கண்குளிர இந்த கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்தணும்னு சொல்லி தான் அவங்க நினைச்சாங்க, ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம மாப்பிள்ளைகிட்ட அப்பவுமே நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரி வாங்க தீபா நம்ம அம்மாவை போய் பார்க்க போகலாம் அப்படிங்கும்போது அப்போ டாக்டர் கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் என் மனைவி தீபா அப்படிங்கிறாங்க. ஓஹோ இவங்க தான் தீபாவா, ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பக்கத்தில் டாக்டர் வந்து தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தீபா நீங்கள் பேசுங்க அப்படிங்கும்போது என்னத்தை பேசுறதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ எப்படி கூப்பிடுறதுக்கு, சரி என்னதான் இருந்தாலும் இவரோட அம்மாங்கும் போது அத்தை தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி கண் முழிச்சு பார்க்குறாங்க. கண் முழிச்சு பார்த்ததுமே தீபா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அபிராமி. தீபா நீ வந்துட்டியா தீபா, என் தீபா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அபிராமி வந்து கண் முழிச்சு அவங்க எந்திரிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே டாக்டர் சொல்கிறாங்க நான் சொன்னோம்லாங்க தீபா தீபான்னு தான் அவங்க வந்து முணங்கிட்டே இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்களா அவங்க ஒய்ஃபை பார்த்ததுமே அவங்க உடம்புலாம் சரியாகி போச்சு அப்படிங்கப்போ இதை பார்த்துட்டு குடும்பத்தோட அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அபிராமி கேட்குறாங்க தீபா உனக்கு என்னாச்சு தீபா, எல்லாமே என்னால் தான் நடந்துச்சுது, நான் மட்டும் இந்த கல்யாணம் வந்து வேண்டான்னு சொல்லி நிறுத்தியிருந்தோம்னா கண்டிப்பாக உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ சம்மந்தியம்மா கூட சொன்னாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னாங்க, ஆனால் நான் தான் வந்து உன் ஆசையை நிறைவேற்றணும், உனக்கு பெரிய அளவில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ நீ வந்து பழசெல்லாம் மறந்துட்டியா, இதுக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அம்மா நீங்களே இப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறீங்க, தயவு செய்து நீங்கள் திரும்பவும் அழுது உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி இன்னைக்கு தீபாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னா அதுக்கு நான் தானே காரணம், என்னால் தானே அவள் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா, அவள் எவ்வளோ நல்லவ, அவளுக்கு இப்போ இப்படி ஒரு நிலமை வரணும் அப்படிங்கும்போது அப்போ கீதா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த தீபா வந்து ரொம்பவே நல்லவ போலுக்கு, நம்மளே மாதிரிக்கெல்லாம் கிடையாது போலுக்கு, அதனால தான் பாரு ஒரு மாமியாரே இருந்துக்கிட்டு தீபா மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போல, நம்மளுக்கு ஆப்போசிட்டால அந்த பொண்ணு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி சொல்றாங்க என்ன தீபா நான் இந்த அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்கிறீமா அப்படிங்கும்போது நான் என்னத்த பேசுறதுக்கு, என்ன அந்த தீபா பேசி வச்சாலும் எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு கீதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி சொல்றாங்க அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, எல்லாம் சீக்கிரத்திலேயே சரியாயிரும், நீங்க அமைதியா இருங்கம்மா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ அபிராமி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவை பார்க்குறாங்க. தீபா பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. தீபா நீ பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தீபா வந்து நினைக்கிறாங்க என்ன திடீர்னு இந்த அம்மா நம்மளை பக்கத்தில் கூப்பிடுறாங்க, என்னாச்சு தெரியல, ஒருவேளை நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அபிராமியை வந்து அவங்க கழுத்தை பார்க்குறாங்க. என்ன தீபா உன் கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறு கிடந்தது இப்போ அதையும் காணலை அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சியோட கேட்குறாங்க. இது கேட்டதுமே கீதா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம கழுத்தில் தாலி இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க.